இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா புல்லட் எக்கோ இந்தியா தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். என்னடா புல்லட் எக்கோ இந்தியான்னு இந்த கேம் புதுசாக லான்ச் ஆனது. பழைய கேம் தான், ஆனால் புதுசாக இந்தியாவுக்காக லான்ச் பண்ணியிருக்காங்க. என்னன்னு நான் கிளியராக சொல்கிறேன். ஏன்னா இது நீங்கள் சும்மா ஏதாவது ஆட் வந்துட்டு இருக்கும்போது அந்த ஆடில் வர்ற பாதி இதுவுமே இந்த புல்லட் எக்கோ பற்றின ஆடு தான். சரிடா நம்மளும் விளையாண்டு பார்ப்போம், அப்படி இந்த கேமில் என்னதான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு விளையாண்டு பார்த்தேன் கைஸ். இந்த வீடியோ நான் எடுக்கிறதுக்கு காரணமே இந்த புல்லட் எக்கோ நான் ஆட்ஸ்லாம் பார்த்தனால தான். எப்படி நம்ம இந்த பப்ஜியை பேன் பண்ணிட்டு பிஜிஎம்ஐ கொண்டு வந்தாங்களோ அந்த மாதிரி இந்த கேமை இந்தியாவிலேருந்து பேன் பண்ணிட்டு பிஜிஎம்ஐயை புல்லட் எக்கோ இந்தியாவை கொண்டு வந்தாங்க. ஓவராக பேசிகிட்டு இருக்காங்க. இந்த டுட்டோரியலை ஃபஸ்ட்டு நம்ம முடிச்சிடலாம். இதான் டுட்டோரியல் அதாவது நம்ம சர்வே நம்ம என்ன பண்ணணும்னா இவங்களெல்லாம் தாண்டி இவங்களெல்லாம் அடித்து முடிச்சு விட்டுட்டு இப்போது பிராவல் ஸ்டார்ஸ் விளாண்டுருக்கவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அந்த ஒவ்வொரு பிராவலுக்கும் ஒவ்வொரு பவரு. அந்த மாதிரி தான் இந்த கேமில், ஆனால் பவர் இல்லை. இதில் கன் கொடுத்துருக்காங்க. அந்த கன்னை வச்சு எத்தனை கில் அடிப்போமோ அவ்வளோதான். பப்ஜியில் உள்ள எல்லா கேரக்டரையும் அப்படியே காப்பி அடிச்சிருக்காங்க. நான் பப்ஜி எல்லாம் விளையாட மாட்டேன். எனக்கு அவ்வளோவா சில கேரக்டர் மட்டும் காப்பி அடிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு அவ்வளோவா நான் பப்ஜி விளையாட மாட்டேன், நான் விளையாடவே மாட்டேன். ஏன்னா நான் ஃபுல் ஃபோக்கஸ் வேறு கேமில் இருக்கிறனால சில கேம்ஸ் எல்லாம் பாப்புலராக இல்லாமல் இருக்குது. அந்த கேம்ஸை பாப்புலர் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் இந்த கேம் விளையாடேன். நீங்கள் கேட்பீங்க, நீயே பாப்புலர் இல்லை, அப்போ நீ இந்த கேம்ஸை பாப்புலர் பண்ணி என்ன பண்ண போகிறேன்னு. நான் இந்த வீடியோ போடுறதுக்கான காரணமே ஒரு கேம் இந்த மாதிரி இந்தியாவிலேருந்து கொண்டு வந்திருக்காங்க. புல்லட் எக்கோ இந்தியா பிராவல் ஸ்டார்ஸ் மாதிரி இந்த மாதிரி இருக்குங்கிறத நான் இப்போ எப்படின்னா நான் பலபலான்னு பேசிகிட்டு இருக்காம சரி சும்மா அந்த ஆட்ஸில் ட்ரை பண்ணி பார்ப்போன்னு தான் சொல்லி ட்ரை பண்ணி பார்த்தேன். அங்கே எவனை முடிச்சிட்டான். நம்ம அவனை முடிச்சிட்டோம். ரெண்டாவது கில். இது ஈஸியாக தான் கைஸ் இருக்குது. நீங்கள் இந்த கேம்ஸ் ஜஸ்ட்டு ஒரு கேம் பிளேக்காக கேட்டதுனால போட்டிருக்கேன். விக்டரி டாப் 1 வந்துட்டோம். டாப் 1 கலெக்ட். பல பேர் அதாவது லெதர் போன் தான் ஈஸியாக இருக்கும் கைஸ் இந்த கேம். வேறு லெவல் தரமாக ஃபன்னாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாட மாதிரி இருக்கும். நீங்கள் ஈஸியாக பழக உங்களால் விளையாட முடியும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட டீம்மேட்டாக விளையாடலாம், சோலோவாக கூட நீங்கள் விளையாண்டுக்கலாம் கைஸ். இந்த கேம் யாரெல்லாம் ட்ரை பண்ணணுமோ மஸ்ட் ட்ரை கேம் கைஸ். என்னென்ன மஸ்ட் ட்ரை கேம்ஸ்னு ஏன்டா சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா பிராவல் ஸ்டார்ஸ் மாதிரி இருந்தாலும் கொஞ்சம் நல்ல கிராஃபிக்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அடிக்கும் போது ஒரு அதை வச்சுட்டு கிராஃபிக்ஸ் ஒன்றும் இல்லாமல் இருந்தாலும் பிரச்சனை இல்லையானா இதை கொடுத்து இந்த சுட்டதுக்கப்புறம் அவ்வளோதான் போதும். இங்கே ஒரே ஒருத்தன் இதெல்லாம் சுற்றலாமா? நம்ம சீக்கிரம் அதாவது மெடிக்கிட்டு எவ்வளோ சீக்கிரமாக போடுறோமோ அவ்வளோ சீக்கிரமாக இது கொஞ்சம் என்னென்ன கேட்டிங்கன்னா இந்த கேம் நீங்கள் விளையாடாதீங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா 5 கேமுக்கு அப்புறம் உங்களுக்கே வெறுத்துருவீங்க. ஆனால் வீட்டில் சும்மா இருக்கீங்க, போர் அடிக்குது அப்படின்னா ஜஸ்ட் மஸ்ட் ட்ரை